இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு பேண்ட், பிளாசோ பேண்ட் மாதிரி ஒரு காக்ரா சோலி மாதிரி தான் இருந்தது இது. பட் இது ஸ்டிச் பண்ணி இருந்துச்சு ஏற்கனவே. இதுல வந்து பேக் நெக்கு தைக்காம இருந்தது, ஃப்ரண்ட் நெக்கும் பாத்தீங்கன்னா லைனிங் அப்படியே க்ளோஸ்ல இருந்தது. ஸோ கஸ்டமர் என்னன்றாங்க, இது எல்லாமே ஸ்டிச் பண்ணிருக்கு, நெக்கு மட்டும் இதை கட் பண்ணி தைச்சிருங்க அப்படின்றாங்க. பட் இதை தைக்கிறதுக்கு டோட்டலாவே நான் கையில இருந்து நெக்ல இருந்து லைனிங்கை தனியா எடுத்து திருப்பி அயர்ன் பண்ணி தான் பிரிச்சு ஸ்டிச் பண்ணாங்க. ஸோ இது பார்க்க தான் நம்மளுக்கு வந்து சிம்பிளா இது நெக் மட்டும் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதுல ஒர்க் ஹெவியா தான் இருக்கு. ஒரு டாப் தைக்கிற நேரம் தான் ஆகுது இதுவும். ஸோ அது சொல்லும் போது சொல்லிடலாம் நெக்கு தானே அப்படின்னு. ஆனா ரெடிமேட்ல சும்மா அங்கங்க அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. இது கரெக்டா பர்ஃபெக்டா அவங்க கஸ்டமரோட அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இதை பிரிச்சாதான் சரி பண்ண முடியும், ஷோல்டர் எல்லாமே. ஸோ பிரிச்சுட்டு தான் இந்த மாதிரி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணீங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.